நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஊடகங்களின் ஒரு மோசமான அணுகுமுறை குறித்து பேச இருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அவருடைய தந்தையின் நினைவு நாளை ஒட்டி அவருக்கு மரியாதை செய்வதற்காக அவருடைய சொந்த ஊருக்கு சென்றிருந்தார். அப்போது வானூர்தி நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அவரை எதிர்கொண்டு கேள்வி கேட்டார்கள். புதிய அரசு பற்றி என்ன சொல்ல வருகிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அது ஒரு புதிய அரசு என்று சொல்லிவிட்டு, போ தம்பி போய் வேலையை பாரு என்பது போல ஒன்றை அவர் பத்திரிகையாளர்களிடம் சொல்லிவிட்டார். அது சரியானதுதான், அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களில் ஊடகவியலாளர்களை எப்போதுமே எந்த தயக்கமும் இன்றி எந்த நேரத்திலும் எப்போது எதை குறித்து கேள்வி கேட்டாலும் சரியானதும் மிக கூர்மையானதுமான பதில்களை மிக சுவாரஸ்யமாகவும் சரியானதுமாக மக்களுக்கான அரசியலை முன்வைத்து உடனடியாக பதில் தருகின்ற ஆற்றல் மிக்க ஒரு கட்சியின் தலைவராக திரு சீமான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் என்றைக்கு விமான நிலையத்திற்கு சென்றாலும், சென்னை விமான நிலையம் அல்லது மதுரையில் போய் இறங்குகிறார் என்றால், திருச்சியில் போய் இறங்குகிறார் என்றால், கோயம்புத்தூரில் இறங்குகிறார் என்றால், தூத்துக்குடியில் இறங்குகிறார் என்றால், சென்னையில் புறப்பட்டு அடுத்த ஒரு மணி நேர பயணத்தில் எங்கு சென்றாலும் ஏறும்போது ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு, அடுத்து இறங்குகின்ற விண்ணூர்தி நிலையத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு, மீண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒன்று, நிகழ்ச்சி முடிந்து வரும்போது ஒன்று என்று ஒரு நாளைக்கு எத்தனை ஊடகவியலாளர் சந்திப்பு என்றாலும் தயக்கமின்றி எதிர்கொண்ட ஒரே தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். ஆனால் அந்த ஊடகங்கள் அவருக்கான உரிய மரியாதையை எப்போதாவது தந்திருக்கிறதா என்ற கேள்வி எல்லோருக்கும் தெரியும். அப்படி அவர்கள் அவரை நடத்தவில்லை. உண்மையாக இந்த மக்களின் நலன் மீதும் இந்த நிலத்தின் மீதுமான அக்கறையோடு அவர் எடுத்து வைத்த அரசியலை இவர்கள் எடுத்து சென்றார்களா என்றால் இல்லை, இருட்டடிப்பு செய்தார்கள். கருத்து கணிப்புகளில் மட்டுமல்ல, எப்போதுமே தொடர்ந்து செய்திகளில் கூட திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் இவர்கள் காட்டக்கூடாது என்கிற முடிவோடு செயல்பட்டார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சி, 15 ஆண்டுகளாக களத்தில் தொடர்ந்து நிற்கின்ற கட்சி, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எல்லா மக்கள் போராட்டங்களிலும் முன்னின்ற நடத்திய ஒரு கட்சி, மக்கள் நடத்திய போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். மக்களுக்காக போராட்டங்களை நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். 270 வழக்குகள் திரு சீமான் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. எந்த தலைவருக்கும் எந்த கட்சி தலைவருக்கும் அத்தனை வழக்குகள் இல்லை. எத்தனை முறை, எண்ணற்ற முறை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு சட்டங்கள் உள்ளிட்ட பல சட்டங்கள் அவர் மீது ஏவப்பட்டிருக்கிறது என்பது ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் எடுத்து வைக்கிற அரசியலும் எது சரியான அரசியல்? சூழலியல் அரசியல், இந்த பூமியை காக்க வேண்டும் என்ற அரசியல், நீர், நிலம், மலை, காடு என்று அனைத்துக்குமான அரசியல், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை அவர் எடுத்து வைக்கிறார் என்பது இந்த ஊடகவியலாளர்களுக்கு தெரியுமா, தெரியாதா? அது புரியாத அளவுக்கு தான் அவர்களுடைய அறிவு இருக்கிறதா என்றால் புரியும், தெரியும். ஏனென்றால் அப்போது அந்த நிறுவனத்தின் முதலாளிகள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் என்பது ஒன்று, ஊடகவியலாளராக இருக்கின்ற, இதழியலாளர்களாக இருக்கின்ற இவர்களுக்கு என்று இருக்கின்ற ஒரு பார்வை, அவருடைய அரசியல் என்பது வேறு. ஆனால் முழுக்க முழுக்க பிழைப்புக்காக, தங்களுடைய பைகளை நிறைத்துக் கொள்வதற்காக மட்டுமே பலரும் இருக்கிறார்கள் என்கிற ஐயம் எல்லோருக்கும் ஏன் ஏற்படுகிறது என்றால், சரியானதை, நியாயமானதை, நேர்மையானதை, மக்களுக்கானதை மக்களிடம் எடுத்து செல்கின்ற கடமையிலிருந்து ஊடகவியலாளர்களும் இதழியலாளர்களும் தொடர்ந்து விலகி வந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு முன்பாகவும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தோற்றுவிக்கப்பட்ட பிறகும் இந்த ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், அதுவும் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள், சிறிதும் நியாயமின்றி நாணயமின்றி ஒரு கட்சிக்காக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியின் ஊழியர்களாகவே வேலை செய்தது அம்பலமானது. குறிப்பிட்ட நிறுவனங்கள், பாரம்பரியமிக்க பத்திரிகைகள் மட்டுமல்லாத ஊடகங்கள், வலையொலியில் நடத்துகின்றவர்கள் பல பேர் விலை போனார்கள். அது முந்தைய ஆட்சியில் இருக்கின்ற அந்த கட்சிக்கும் விலை போனார்கள். ஆனால்
புதிய வலையொலிகள் மட்டுமல்ல, பாரம்பரிய பத்திரிகை நிறுவனங்களின் அந்த வலையொலிகளும் கூட, மற்றும் முதன்மை ஊடகங்கள், அதாவது மைய நீரோட்ட ஊடகங்கள், பிரபலமான தொலைக்காட்சிகள், தனியார் தொலைக்காட்சிகள் என்று எல்லாமும் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வேலை செய்தார்கள், எவ்வளவு தொகை பரிமாறப்பட்டது, எவ்வளவு பேக்கேஜ் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் பரவலாக பேசப்பட்டது. அப்படியா ஒரு ஊடகத்தின் அறம் என்பது என்ன? ஊடகத்திலே பணியாற்றுபவர்களுக்கு என்று எந்த நியாயமும் அந்த நேர்மையும் எந்த அறமும் கிடையாதா? எப்போதுமே பத்திரிகை தர்மம் என்று பல ஆண்டு காலமாக பேசப்பட்டு வருகிறதே. 4வது தூண் என்று பெருமையோடு நாம் சொல்கிறோமே, அந்த தூண் இந்த நாட்டின் ஜனநாயகத்தையும் மக்களாட்சி தத்துவத்தையும் நாட்டின் இறையாண்மையும் காப்பதற்கான பணிகளை செய்கிறதா என்றால் இல்லை என்கிற அளவுக்குத்தான் நிலை இருக்கிறது. அதன் சான்றாக அந்த தனியார் தொலைக்காட்சி அது விஜயின் தலைமுறையாகவே மாறி போனதை எல்லோரும் தேர்தல் நேரத்தில் பார்த்தார்கள். அது குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பிலே இருப்பவர் கூட அவரை குறித்து கூட தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதப்பட்டன, விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. ஆனாலும் அதை ஒட்டி நீங்கள் நடந்து கொண்ட முறை ஊருக்கே தெரியும். எழுத்தாளர் ஜெயகாந்தன் எப்போதுமே குறிப்பிடுவார், தகவல் பொறுக்கிகள் என்று குறிப்பிடுவார். உங்களுக்கு தேவையான தகவல்களை, உங்களுக்கு தேவையானது மட்டுமல்ல, பரபரப்புக்காக உண்மை இல்லாததை கூட வெறும் பரபரப்பை மட்டும் உருவாக்கி மக்களிடமும் சமூகத்திலும் நாட்டிலும் பதட்டத்தை உருவாக்குவதுதான் தொலைக்காட்சிகளின் ஊடகவியலாளர்களின் பணியா? சரியானதை சொல்லியிருந்தால் சமூகம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்குமா? நியாயத்தை பேசியிருந்தால், உண்மையாகவே மக்களுக்கு உண்மைகளை கொண்டு சேர்த்திருந்தால், உண்மையாகவே நீங்கள் 4வது தூணாக செயல்பட்டிருந்தால், இந்த நிலையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் குழப்பங்கள் உட்பட தேர்தல் நேரத்தில் வந்தது, தேர்தல் முடிவுகளில் வந்ததெல்லாம் தாண்டி இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற எல்லாரும் கூடி எப்படியாகினும் ஆட்சி அமைத்து இந்த மக்களை ஏமாற்றி இந்த நாட்டின் வளங்களை சுரண்டுவது, முதலாளிகளுக்கு தாரவார்த்து கொடுப்பது என்பதற்காகத்தான் இதுவரைக்கும் இந்த அரசியல் கட்சிகளும் அதன் தலைமைகளும் செயல்பட்டு வந்திருக்கின்றன என்பது இப்போது அப்பட்டமாக வெளிச்சமாக வருகிறதே. இது குறித்து பேச உங்களுக்கு துப்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? நீங்கள் இப்போது அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, அந்த கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை என்பதற்காக உடனடியாக அந்த தனியார் தொலைக்காட்சி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்த பிறகுதான் சீமான் பத்திரிகையாளரை சந்திப்பார் என்று இவர்களாகவே ஒரு பொய்யான வழக்கமான தங்களுடைய நச்சுத்தனமான தங்களுடைய சல்லித்தனமான ஒன்றை பரப்புவது என்பது தங்களுடைய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை வெளிப்பாடாக அவர்கள் காட்டுகிறார்கள். அதற்கு அவர்கள் தயங்கவில்லை. சீமான் அவர்களோ நாம் தமிழர் கட்சியோ அப்படி ஒரு முடிவை எடுக்கவே இல்லை, எடுக்கவும் மாட்டார்கள். இப்போதும் கூட எது கேள்வி கேட்டாலும் சரியான பதிலை சொல்வதற்கு, எது குறித்து பேசினாலும் பேசுவதற்கான பதில் சொல்வதற்கான ஆற்றலை இந்த நாட்டில் இருக்கிற யாரிடமாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதன் சீமான் அவர்களிடம் இருப்பதை போன்று நீங்கள் அவர் எப்போது உங்களிடம் சொன்னார் முதலமைச்சர் சந்தித்த பிறகுதான் சந்திப்பேன் என்று? இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எங்காவது இருக்கா? எப்படி பேச முடியுது உங்களால? அது ஊடகவியலாளர்களுக்கு அழகாது. இந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களுக்கு பொதுவாக ஊடகவியலை ஒரு தொழிலாக சேர்ந்தெடுத்து தங்களுடைய பைகளை நிறைப்பதற்காக ஊடகத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கு இது மிக வெளிப்படையான அயோக்கியத்தனமாகத்தான் இருக்கிறது. அதை அவர்கள் வெளிப்படுத்த தயங்குவதில்லை. பொதுவாகவே சமூகமே இப்போது புறையோடிய, எல்லாவற்றுக்கும் தயாரான, எல்லாவற்றுக்கும் எப்படியாகியும் பணம் சேர்ப்பதற்கின்ற ஒரு போக்குக்கு வந்திருப்பதற்கான காரணமாக இவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. யார் சொன்னார் உங்களிடம் முதலமைச்சர் சந்தித்த பிறகுதான் சந்திப்பேன் என்று? அதற்கான சான்று இருந்தால் நீங்கள் அவசியம் கொடுத்தாக வேண்டும் இல்லையா? இல்லை, அப்படி சொல்லவில்லை. ஏன் அப்படி சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கு சந்திப்பார் பத்திரிகையாளர்களை? அப்படி பார்த்தால் ஒரு காலமும் யாருமே, அண்ணன் சீமான் மட்டுமல்ல, யாருமே பத்திரிகையாளர்களை இந்த 5 ஆண்டுக்கு சந்திக்கவே முடியாது. அவர் பத்திரிகையாளரை உங்களுக்கு சந்தித்திருக்கிறாரா? முதலமைச்சர் மட்டுமல்ல, கட்சியை தொடங்கிய பிறகு அல்லது பரப்புரையின் போது என்றைக்காவது, அல்லது மிக கொடுமையான துயரமாக நிகழ்ந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு கூட உங்களை சந்தித்தாரா? அல்லது சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு சென்ற போது, போயிட்டு வரும்போது அப்ப சந்தித்தாரா? என்றைக்கு சந்தித்திருக்கிறார்? எப்போது சந்தித்திருக்கிறார்? அவர் எப்போது சந்திப்பார்? அதற்காக காத்திருக்கிறோம் என்று உங்களிடம் யார் சொன்னார்கள்? இது மிக வன்மமான, கடைந்தெடுத்த கைமைத்தனம் மிக்க ஒரு செய்தியாக அதை வெளியிடுகின்ற துணிவு உங்களுக்கு இருக்கிறது என்றால், இதுவரை நீங்கள் ஒரு காலமும் அறம் சார்ந்த பத்திரிகையாக ஊடகமாக நடக்கவில்லை என்பதற்கான சான்றாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், என்றைக்காவது உங்கள் கேள்விகளை புறந்தள்ளி பதில் சொல்லாமல் போயிருக்கிறாரா? 1 மணி நேரம் கூட உங்களை சந்தித்திருக்கிறார். அது எதிர்பாராத நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு என்று ஏற்பாடு செய்தது அல்ல. விண்ணூர்தி நிலையங்களில் எந்தெந்த கேள்விகளுக்கு வேற என்ன கேள்வி இருக்கு என்று கேட்கிற ஒரு அரசியல் தலைவரை காட்டுங்கள். முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும்,
அல்லது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அல்லது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பத்திரிகைகளை சந்திக்க தயாராகி வந்து கையில் தாள்களை வைத்துக் கொண்டுதானே உங்களை எதிர்கொள்கிறார்கள். பணமதிப்பு நீக்கம் தொடங்கி ஜிஎஸ்டி தொடங்கி எல்லாவற்றிலும் எப்படி ஒரு தெளிவான பதில்களை எடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே இதழியல் படித்து, ஊடகவியல் படித்து, அல்லது காட்சி தொடர்பியல் படித்து வேலைக்கு வந்திருந்தால் உங்களுக்கு அது புரிந்திருக்கும். அக்கறையோடு இந்த வேலையை தேர்ந்தெடுத்திருந்தால் நாட்டை காப்பாற்றுவது, நாட்டின் இறையாண்மை காப்பாற்றுவது, மக்களுக்காக உழைப்பதுதான் இதழியலாளர் ஊடகவியலாளர் பணி என்கிற புரிதலோடு வந்திருந்தால் உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். நியாயமாக முதலாளிகள் நெருக்கடிகளை தருவார்கள் வேலை செய்பவர்களுக்கு. ஆனால் அதையும் மீறி வேலை செய்த இதழியலாளர்கள், ஊடகவியலாளர்கள் இந்த மண்ணிலே நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறார்கள். அவர்கள் குறித்த வரலாறு இருக்கிறது. எத்தனையோ முதலமைச்சரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் செய்வது சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு என்று சொன்ன பத்திரிகையாளர்கள் நிறைந்திருந்த நாடு. அப்போது இருந்த ஒரே வாய்ப்பாக பத்திரிகையாளர்கள் மூலமாக தான் மக்களுக்கு செய்திகள் சென்று சேர்ந்தது. அதை வைத்து புதிய இல்லாத வரலாறுகளை கட்டமைத்த அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே ஆள் வைத்து எழுதியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படியாக வெளிப்படையாக ஒரு அயோக்கியத்தனமான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு கட்சிக்கும் ஒரு கட்சியின் தலைமைக்கும் அல்லது இப்போது ஆட்சி பொறுப்பேற்றிருப்பவர்களுக்கு மட்டுமே வேலை செய்கிறவர்களை எப்படி ஊடகவியலாளர்கள் என்று சொல்ல முடியும்? அந்த இடத்திலிருந்துதான் நீங்கள் முற்றாக அம்மனமாகிவிட்டீர்கள். அறம் சார்ந்தவர்கள் அல்ல என்பதை அம்பலமாக்குவது என்பது நீங்களாகவே செய்து நீங்கள் உடைகளை ஆடைகளை களைந்து அம்மனமாக நிற்பது போல் நிற்கிறீர்கள். என்றைக்குமே பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு தள்ளி போடுவதோ தவிர்ப்பதோ திரு சீமான் அவர்களுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ வழக்கம் இல்லை என்பது இன்றைக்கு எல்லோரும் தெரிந்த ஒன்று. அதை கூட நீங்கள் திரித்து புரட்டி எழுதுகிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி நேர்மையான ஊடகமாக இருக்க முடியும் என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஒரு கட்சியை சேர்ந்த ஊடகம், ஒரு கட்சியை சேர்ந்த தொலைக்காட்சி அந்த கட்சி சார்பான செய்திகளை வெளியிடும், அல்லது எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற தொலைக்காட்சி சொல்கிற செய்திகளுக்கு எதிராக செய்தி வெளியிடுவார்கள். அவரவர் கட்சிக்கு என்று அவர்கள் ஊடகம் நடத்துகிறார்கள். அதிலும் கூட சரியான செய்திகளை போடுவது வழக்கமா இருக்கிறது. உங்களுக்கென்று உங்களுடைய சொத்துக்களை காப்பதற்காக, கல்லூரிகளை காப்பதற்காக ஒரு தொலைக்காட்சி வேண்டும் என்ற நிலையில உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது தொடங்கப்பட்ட போது சரியாக நேர்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் அதை பின்பற்ற தொடங்கினார்கள். ஆனால் காலமாக ஆக அது போக போக மொத்தமாக காலமாகிவிட்ட என்ற நிலையிலே தான் உங்களை போன்ற ஊழியர்கள் அந்த தொலைக்காட்சிக்கு நீங்கள் நிலையை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியமானது. நம்பகத்தன்மையை, நம்பிக்கையை ஒரு முறை இழந்து விட்டால் மீட்டு எடுக்கவே முடியாது என்பது இன்றைய தலைமுறை சேர்ந்த இது போன்ற பிழையான எண்ணம் கொண்ட, பிழையான போக்கு கொண்ட, பிழையான சிந்தனை கொண்ட இளைய தலைமுறை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதழிலின் அடிப்படை பாடம் என்பது நம்முடைய பணி மக்களுக்கானது என்பதுதான். சுஜாதா அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார், யானை நடந்தது என்பது செய்தி அல்ல, யானை விழுந்தது என்பதுதான் செய்தி என்று. அது அறம் அல்ல, அது செய்திக்கான சுவாரஸ்யத்துக்கான விதியாக இருக்கலாம். ஆனால் அறம் சார்ந்த, அரசியல் சார்ந்த, மக்கள் பிரச்சனை சார்ந்த எது ஒன்றிலும் நீங்கள் யார் விழுந்தார்கள் என்பதை விட யார் எழுந்து மக்களுக்காக நிற்கிறார்கள், யார் விழுந்தாலும் தொடர்ந்து எழுந்து மக்களுக்காக போராடுகிறார்கள் என்பதை அடையாளம் காட்டுவது உங்களுடைய அடிப்படையான கடமை. அதன் பிறகு அதில் இருக்கின்ற சிக்கல்களை, விமர்சனங்களை வைப்பதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிப்பது போல உங்களையும் புறக்கணிப்பார்கள். இங்கே அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகள் புறக்கணிக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தலைத்து எழுந்து வருவதற்கு உங்களை போன்ற தவறான எண்ணம் கொண்ட, சிந்தனை கொண்ட, கூலிக்கு மாரடிக்கிற, கூலிக்கு வேலை செய்கிற உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் காரணம். நீங்கள் முற்றாக மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை எப்போதுமே செய்கிறீர்கள். செய்தி என்ற பெயரில் யாருடைய பிம்பத்தை கொண்டு வந்து மக்கள் முன்னால் வைப்பது, யாரை வளர்த்தெடுப்பது, யாரை இருட்டடிப்பு செய்வது என்கிற வேலை திட்டத்தோடு இயங்குவதன் மூலமாக நீங்கள் நாட்டுக்கும், நீங்கள் பிறந்த இனத்திற்கும், நீங்கள் பேசுகிற மொழிக்கும், வாழுகின்ற இந்த தாய் நிலத்திற்கும் எதிராக துரோகம் செய்கிறவர்களாக தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிறுவனம் இல்லை என்றால் உங்களுக்கு வேறு நிறுவனத்தில் வேலை கிடைக்கலாம். ஆனால் அது வேலையாகத்தான் இருக்கும். உண்மையான ஊடகவியல் பணியாக, மக்கள் அறம் சார்ந்த பணியாக ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை இவர்கள் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை சந்திக்கின்ற, மக்களுக்காக உழைக்கின்ற, மக்களுக்கான சிந்தனையோடு செயல்படுகின்ற, மக்கள் நலனை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாத தலைவர்களையும் அந்த கட்சிகளையும் அந்த இயக்கங்களையும் அடையாளம் காட்டுவது முதல் பணி.
ஆட்சியை நேர்மையாக விமர்சிப்பது, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு வெறுமனே சாமரம் வீசுவது மட்டுமல்ல, அவர்கள் செய்கிற தவறை குறைகளை சுட்டிக்காட்டி நிர்வாகம் சரியாக நடப்பதற்கு துணை நிற்பது, இவையெல்லாம் தான் ஊடகத்தின் முதன்மை பணி. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.